தாய் வீடு மார்ச் 2026 மகாவம்சம் தொகுதி 5 1956 1978 வரை ஓர் அறிமுகம். தமிழில் என். சரவணன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. மகாவம்சம் எனும் போதே அது வம்ச விருத்தி பற்றிய கதை என்கிற உள்ளடக்கத்தை கொண்டிருப்பதை கண்டிருப்போம். இலங்கையில் இருந்த ஆட்சிகளையும் அதை ஆட்சி செய்தவர்களையும் பற்றிய அந்த கால வரிசைப்படியின் அடிப்படையிலேயே மகாவம்சம் தொகுக்கப்பட்டு வந்திருக்கிறது. மகாவம்சம் என்றதும் நம்மில் பலர் இன்றும் மகாநாம தேரர் எழுதிய மகாவம்சத்தை மட்டுமே அறிந்து வைத்திருக்கின்றோம். போ. ஆமோ 543 ஆண்டிலிருந்து சுமார் போ. ஆபி 362 ஆண்டு மகாசேனனின் ஆட்சி வரையிலான கிட்டத்தட்ட 900 ஆண்டுகளுக்கிடையில் நிகழ்ந்த நிகழ்வின் தொகுப்பாக மகாவம்சம் அமைந்திருக்கிறது. மகாவம்சம் அத்தோடு முடிவடையவில்லை. இன்னும் சொல்லப்போனால் மகாவம்சம் இன்றும் எழுதப்படுகிறது. அதன் அடிப்படையில் மகாவம்ச வரலாற்று நூலானது 2600 வருட கால பதிவுகளை கொண்டது. உலகில் ஒரு அரசே பொறுப்பேற்று இவ்வாறு நீண்டகால வரலாற்றை உத்தியோகபூர்வமாக பதிவு செய்து வருகிற ஒரே நாடாக இலங்கையை குறிப்பிடலாம். வேறு எந்த நாட்டிலும் அப்படியொரு நெடும் வரலாறு இல்லை என்று இறுதியாக வெளிவந்த 6வது மகாவம்ச தொகுதியை ஏற்கனவே நான் தமிழில் மொழிபெயர்த்திருந்தேன். குமரன் பதிப்பகம் அதை வெளியிட்டிருக்கிறது. தமிழில் முதலில் முழுமையாக வெளிவந்த மகாவம்ச தொகுதி அந்த 6 தொகுதியாகும். இந்த காலப்பகுதியை நீங்கள் கவனிப்பது அவசியம். 1978 2010 வரையான காலப்பகுதியை உள்ளடக்கிய அந்த தொகுதி என்பது சரியாக ஈழப் போராட்டம் ஆயுத போராட்டமாக உருவெடுத்து அப்போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட காலமாகும். இதுவரை தமிழ் மக்களின் உரிமை போராட்டம் குறித்து அரசாங்கங்களின் கருத்துக்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இலங்கை அரசின் உத்தியோகபூர்வ விளக்கத்தை அறிந்து கொள்ள 2010 ஆண்டு வரையிலான அந்த மகாவம்ச 6வது தொகுதி தமிழ் சமூகத்துக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருந்தது. சிறுபான்மை இனங்களின் அபிலாசை பற்றிய அரச கொள்கை, நடைமுறை, அவற்றை கையாண்ட விதம் என்பவற்றை மகாவம்சம் வழியாக நாம் அறிந்து கொள்வதற்காகவே இத்தொகுதி தமிழில் மொழிபெயர்த்து முடிக்கப்பட்டது. இத்தொகுதி வெளிவந்ததும் ஏனைய தொகுதிகளையும் ஏன் கொண்டு வரவில்லை என்கிற கேள்வியை என்னிடம் பலர் எழுப்பியிருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை ஏற்காமைக்கான காரணங்கள் 2. முதலாவது, கலாசார திணைக்களம் மகாவம்சத்தின் 1வது தொகுதியிலிருந்து மொழிபெயர்க்க தொடங்கிவிட்ட செய்தியை அறிய முடிகிறது. அடுத்தது, எனது நேரம், உழைப்பு, சக்தி, பொருள் அனைத்தையும் புதிய தேடல்களிலும் புதிய ஆய்வுகளிலும் ஈடுபடுத்துவது முக்கியமாக இருந்தது. குறிப்பாக மகாவம்சம் பற்றியே இன்னும் பல ஆய்வு நூல்களை கொண்டு வந்துவிடலாம். அவ்வாறு 3 நூல்கள் இப்போதே பதிப்புக்கு தயாராகிவிட்டன. அதேவேளை கலாசார திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் மொழிபெயர்ப்பானது அத்தனை தொகுதியையும் முடிக்க இன்னும் பல ஆண்டுகள் செல்லும் என்று கணிக்க முடிகிறது. இந்த நிலையில் 5 தொகுதியை ஆராய்ந்து கொண்டிருந்த போது அத்தொகுதி அவ்வளவு பெரிய தொகுதியாக இல்லை என்பதை உணர முடிந்தது. இதுவரை வெளியான தொகுதிகளில் 3வதும் 1815 முதல் 1936 வரை 5வதும் தான் சிறிய தொகுதிகள். எனவே செய்து முடித்து விடலாம் என்று தோன்றிற்று. அந்த தொகுப்பும் இப்போது பதிப்பில் இருக்கிறது. 5வது தொகுதியானது SWRD பண்டாரநாயக்காவின் ஆட்சி காலமான 1956 1978 JRஇன் 2வது குடியரசு ஆட்சி தொடங்கும் வரையான காலப்பகுதியை உள்ளடக்கியது. 125 129 வரையான 5 அத்தியாயங்களை கொண்டது. பேராசிரியர் பெலன ஸ்ரீ ஞான விமல மகாநாயக்க தேரரின் தலைமையிலான பண்டிதர் குழுவால் தயாரிக்கப்பட்டது இத்தொகுதி. ஞான விமல மகாநாயக்க தேரர் இலங்கையின் முன்னணி மகாநாயக்கர்களில் ஒருவராக அறியப்பட்டவர். அது மட்டுமன்றி புத்த சாசனம் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவராக இயங்கியவர். 2014 ஆண்டு தனது 94வது வயதில் அவர் காலமானார். அரச கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட
மகாவம்ச உருவாக்க குழுவால் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு 2010ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதுவும் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் மஹிந்த சிந்தனை எண்ணக்கருவின் ஒரு திட்டமாக இது வெளியிடப்பட்டதாக அந்நூலினுள்ளே குறிப்பிடப்பட்டிருப்பதையும் இங்கே குறிப்பிட வேண்டும். பின்னர் 2018ஆம் ஆண்டு 2ஆம் பதிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மகாவம்ச ஆக்க குழுவில் அங்கம் வகித்த 30 பேரை கொண்ட குழுவில் சிங்கள பௌத்தர்கள் அல்லாதவர்கள் எவரும் இருக்கவில்லை என்பதையும் கவனிக்குக. கலாசார திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அத்தொகுதி பரவலாக கிடைக்காத நிலையில் வேறு சில பௌத்த அமைப்புகளும் மறுபிரசுரம் செய்துள்ளன. இந்த தமிழ் மொழிபெயர்ப்புக்காக அத்தொகுதிகளையும் எடுத்து ஒப்பிட்டு சரிபார்த்திருக்கிறேன். இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும். 1956ஆம் ஆண்டு பண்டாரநாயக்கா ஆட்சியின் போது முதலில் கலாசார திணைக்களம் உருவாக்கப்பட்டது. அதன் அங்கமாக அன்றிலிருந்து மகாவம்ச குழு நிரந்தரமாக இயங்கி வருகிறது. 1956 என்பது சிங்கள மொழி, சிங்கள இனம், பௌத்த மதம் என்பன மீளெழுச்சி கொண்ட காலம் என்பதை அறிவீர்கள். அக்கலாச்சார திணைக்களத்தின் ஊடாகத்தான் அன்றைய 2500ஆம் புத்த ஜெயந்தி கொண்டாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. 1956 மே மாதம் 23ஆம் திகதி கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் அரசாங்கத்தின் தலைமையில் பௌத்தர்களின் பங்களிப்புடன் பிரதான புத்த ஜெயந்தி விழா நடைபெற்றதுடன் அங்கே தேசிய கொடிக்கு நிகராக நிரந்தரமான பௌத்த கொடிக்கம்பமும் நிறுத்தப்பட்டது. மேலும் இந்த ஆட்சியின் போதுதான் மாதாந்தம் பௌர்ணமி தினங்கள் விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டன. பௌத்த பேரிலக்கியமான திரிபீடக தொகுதிகள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு சிங்களத்துக்கு மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டன. அகில இலங்கை பௌத்த மகாசபை ஒரு பௌத்த தகவல் விசாரணை ஆணைக்குழுவை அமைத்து அறிக்கை வெளியிட்டது. அதன் பரிந்துரைக்கு அமைய பண்டாரநாயக்காவும் பௌத்த ஆணைக்குழு ஒன்றை நியமித்தார். மேலும் பாடசாலைகளின் இறுதிப் பரீட்சைக்கு சமய பாடம் கட்டாயமாக்கப்பட்டது. வித்தியோதயா, வித்யாலங்காரா ஆகிய இரு பிரிவினாக்களை பல்கலைக்கழகங்கள் முறையே களனி, ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டதுடன் 17 பிரதான புதிய பிரிவினாக்களை பண்டாரநாயக்கா நிறுவினார். அரசகர்ம மொழிகள் திணைக்களத்தால் பல நூல்கள் சிங்கள மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டன. சிங்களம் மற்றும் சட்டம், 1958 இனக்கலவரம், ஸ்ரீ சட்டம், பண்டா செல்வா ஒப்பந்தம் என இன முறுகலை உச்சத்துக்கு கொண்டு சென்ற முக்கிய காலகட்டம் இது. இலங்கையின் இனப்பிரச்சினையை இன்னொரு பரிமாணத்துக்கு எழுச்சியடையச் செய்த முக்கியமான காலகட்டம் இது. சிங்கள மொழி, சிங்கள இனம், பௌத்தம் ஆகியனவற்றை ஒரே பெருந்தேசியத்திற்குள் ஒன்றிணைத்து ஏனையவற்றுக்கு எதிரான கருத்தியலை உருவாக்கி பலப்படுத்திய காலகட்டம் இது. பின்னர் பண்டாரநாயக்காவின் படுகொலை, அதனைத் தொடர்ந்து தஹாநாயக்கா, 1960 ஆட்சி அமைத்த டக்லி, பின்னர் வலுக்கட்டாயமாக அரசியலுக்கு கொண்டிழுத்து வரப்பட்ட ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா, 1965 தமிழரசுக் கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைத்த டக்லி, மீண்டும் 1970 ஆட்சி அமைத்த ஸ்ரீமாவோ தலைமையிலான ஐக்கிய முன்னணி ஆட்சி, இறுதியில் 1977 6/5 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த ஜேஆர். இந்த காலப்பகுதி என்பது இனப்பிரச்சினையை ஆயுத போராட்டம் வரை வளர்வதற்கு ஏதுவான அனைத்து நியாயங்களையும் உருவாக்கிய காலகட்டம். ஆனால் இந்த காலப்பகுதியை பதிவு செய்த இந்த மகாவம்ச குழு இக்காலகட்டத்தை எவ்வாறு பதிவு செய்தது, எதை பதிவு செய்தது, எதை தவித்தது, எவ்வாறு வியாக்கியானப்படுத்தியது? மகாவம்சம் தகவல்களைத்தான் தருகிறது, கருத்தை அல்ல என்று இன்றும் வாதிட்டுக் கொண்டிருக்கும் மகாவம்ச தரப்பு முழுமையாகவே அது ஒரு இனவாத கருத்தியலின் அடிப்படையில் தொகுத்தது எப்படி என்பதை இந்த மகாவம்ச தொகுதியில் நீங்கள் உணர முடியும். ஆரம்ப காலத்தில் மகாவம்சம் பாளி மொழியில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் 1956 மகாவம்சத்தை எழுதும் பொறுப்பை இலங்கை அரசே ஏற்றுக்கொண்டதிலிருந்து சிங்களத்தில் அதனை எழுதி அதை பாளி மொழியிலும் மொழிபெயர்த்து இரண்டையும் ஒன்றாக வெளியிடும் மரபை தொடங்கியது. அதன்படி 2010 வெளியான இந்த 5வது தொகுதி
மொத்தம் 274 பக்கங்களை மட்டுமே கொண்டது. அதில் பாளி மொழி செய்யுள்கள் 157 பக்கங்களிலும் சிங்கள மொழியில் 98 பக்கங்களிலும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. 6வது மகாவம்ச தொகுதியில் மொத்தம் 1173 பக்கங்களில் சிங்களத்தில் மாத்திரம் 825 பக்கங்களை கொண்டிருக்கிறது என்பதையும் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். இந்த 5வது தொகுதி 5 ஆட்சியாளர்களின் ஆட்சிகளை 5 அத்தியாயங்களாக 125லிருந்து 129வது அத்தியாயங்களாக பதிவு செய்திருக்கிறது. SWRD பண்டாரநாயக்கா 1956லிருந்து 1959 வரை, விஜயானந்த தகநாயக்கா 1959லிருந்து 1960 வரை, டட்லி சேனநாயக்கா 1960 மார்ச் ஜூலை, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா 1960லிருந்து 1965 வரை, டட்லி சேனநாயக்கா 1965லிருந்து 1970 வரை, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா 1970லிருந்து 1977 வரை, JR ஜெயவர்தனா 1977லிருந்து 1978 வரை. இதில் JR 1977இல் ஆட்சி அமைத்த போதும் அரசியல் அமைப்பை மாற்றி அடுத்த ஆண்டே ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டு வந்ததால் ஜனாதிபதி ஆட்சி தொடங்குகிற 1978ஆம் ஆண்டு காலப்பகுதி அடுத்த மகாவம்ச 6வது தொகுதிக்குள் சென்றுவிடுகிறது. எனவே JR பிரதமராக பதவி வகித்த முதல் ஓராண்டு மட்டுமே இந்த 5வது தொகுப்பில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதுவே இறுதி அத்தியாயமாக அமைகிறது. 2018ஆம் ஆண்டு கலாசார திணைக்களத்தால் வெளியான இந்த மகாவம்சம் 5வது தொகுதியின் பதிப்பின் பிரகாரம் நூலின் உள்ளடக்கத்தை விளங்கிக் கொள்ள இவ்வாறு நாம் பட்டியலிடலாம். மகாவம்ச தொகுதி 5க்கான வழிகாட்டி பட்டியல். அறிமுகம், அக்கக்குழு, பக்கத்தொடர்கள் 1லிருந்து 9, மொத்த பக்கங்கள் 9. SWRD பண்டாரநாயக்கா காலம், அத்தியாயம் 125, பாளியில் பக்கத்தொடர்கள் 1லிருந்து 46, மொத்த பாளி செய்யுள்கள் 585, மொத்த பக்கங்கள் 46, சிங்களத்தில் பக்கத்தொடர்கள் 47லிருந்து 76, மொத்த பக்கங்கள் 29, ஸ்ரீமா பண்டாரநாயக்கா அத்தியாயம் 126, பாளியில் பக்கத்தொடர்கள் 77லிருந்து 103, மொத்த பாளி செய்யுள்கள் 331, மொத்த பக்கங்கள் 26, சிங்களத்தில் பக்கத்தொடர்கள் 104லிருந்து 122, டட்லி சேனநாயக்கா அத்தியாயம் 127, பாளியில் பக்கத்தொடர்கள் 123லிருந்து 157, மொத்த பாளி செய்யுள்கள் 407, மொத்த பக்கங்கள் 23, சிங்களத்தில் பக்கத்தொடர்கள் 158லிருந்து 179, மொத்த பக்கங்கள் 21, ஸ்ரீமா பண்டாரநாயக்கா அத்தியாயம் 128, பாளியில் பக்கத்தொடர்கள் 180லிருந்து 220, மொத்த பாளி செய்யுள்கள் 506, மொத்த பக்கங்கள் 40, சிங்களத்தில் பக்கத்தொடர்கள் 221லிருந்து 243, மொத்த பக்கங்கள் 22, JR ஜெயவர்தனா அத்தியாயம் 129, பாளியில் பக்கத்தொடர்கள் 244லிருந்து 256, மொத்த பாளி செய்யுள்கள் 150, மொத்த பக்கங்கள் 22, சிங்களத்தில் பக்கத்தொடர்கள் 257லிருந்து 265, மொத்த பக்கங்கள் 8, இரு பாகங்களிலும் மொத்த பக்கங்கள் 274. இந்த மொழிபெயர்ப்பானது உள்ளதை உள்ளபடி மேற்கொள்ளப்படுகிறது. எந்த விதத்திலும் சொந்த அரசியல் கருத்துகளின் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் மேற்கொண்டிருக்கின்றேன். சிங்களத்தில் வெளியான இத்தொகுதியின் அறிமுகத்தையும் இங்கே தமிழில் அப்படியே தருகிறேன். மகிந்த சிந்தனையூடாக கல்வி அறிவு பெற்ற அறிவான சமுதாயத்தை உருவாக்குவோம். அதிமேதகு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினால் வழங்கப்பட்ட மஹிந்த சிந்தனை நிகழ்ச்சியின் நோக்கங்களில் ஒன்று, புத்தகங்களை வாசிக்கும் கல்வி அறிவு கொண்ட அறிவான சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் உயர்தர நூல்கள் மற்றும் சஞ்சிகைகளை வெளியிடுவதை ஊக்குவிப்பதாகும்.
ஒவ்வொருவரிடமும் வாசிக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் சொற்பொழிவுகள், துல்லியமான புத்தகங்களை தயாரித்தல், அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள எழுத்தாளர்கள், வெளியீட்டாளர்கள் மற்றும் தொழில்சார்களை மதிப்பீடு செய்தல், ஊக்குவித்தல் மற்றும் வசதிகளை வழங்குவது ஆகியன தேசிய மரபுரிமை மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் கடமையாகும். படித்த மற்றும் அறிவுள்ள சமூகத்திற்கு இந்த புத்தகம் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கட்டும். தேசிய மரபுரிமைகள் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு, கலாசார அலுவல்கள் திணைக்களம், மகாவம்ச ஏற்பாட்டு சபையின் அனுசரணையுடன். அறிமுகம். கலாசார அலுவல்கள் மற்றும் தேசிய மரபுரிமைகள் அமைச்சினால் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்ட இந்த மகாவம்ச 5வது தொகுதி 1956 இருந்து 1978 காலப்பகுதியை உள்ளடக்கியது. மகாவம்சத்தை தொடர்ச்சியாக இயற்றி வெளியிடுவது கலாசார அமைச்சின் பொறுப்பாக மாறியுள்ளது. அதன் அடிப்படையில் அமைச்சரவையின் சபையினால் மகாவம்சம் தொகுப்பாளர் சபை நியமிக்கப்பட்டது. அதில் அங்கம் வகித்த அறிஞர்கள் இவர்கள்: கலாநிதி வெல்லன ஞான விமல மகாநாயக்க தேரர், தலைவர் மற்றும் ஆசிரியர்; பேராசிரியர் சந்திர விக்ரமகமகே, செயலாளர்; தொல்லியல் சக்கரவர்த்தி எல்லாவல மேதானந்த தேரர்; அக்குரடியே நந்த தேரர்; பேராசிரியர் விமல்ஜி பலகல்லே; பேராசிரியர் மெண்டிஸ் ரோஹநதீர்; பேராசிரியர் வினி விதாரண; பேராசிரியர் KNO தர்மதாசா; பேராசிரியர் ஆனந்த அபேஸ்வரிவர்தன; பேராசிரியர் வோல்டர் மாரசிங்க; பேராசிரியர் மாலினி எந்தகம; பேராசிரியர் அனுர மணதுங்க; வி அபயகுணவர்தன; கலாநிதி சமன் சந்திர ரணசிங்க; திரு சுமித் ரணசிங்க. அந்தந்த விடயதானங்களுக்காக பங்களித்த அறிஞர்கள் பின்வருமாறு: அக்குரடியே நந்த தேரர், பேராசிரியர் மாலினி எந்தகம, பேராசிரியர் சந்திர விக்ரமகமகே, பேராசிரியர் ஜெயதேவ திலகசிறி, பேராசிரியர் சுனந்த மகேந்திர டிமால், கலாநிதி உபாலி விக்ரமசிங்க, AM கருணாரத்ன, வழக்கறிஞர் KA கருணாரத்ன, திருமதி குமுதினி குலதுங்க, RA ஆரியவன்ச ரணவீர, கலாநிதி P திசநாயக்கா, கலாநிதி அனுர மனதுங்க, கலாநிதி அமரஸ்ரீ பொன்னம்பெரும, பேராசிரியர் பியதாசா அத்துக்கோரல, பேராசிரியர் ரோலண்ட் அபேபால, பேராசிரியர் மங்கள இலங்கசிங்க, பேராசிரியர் SP ஹெட்டியாராச்சி, SP சார்ல்ஸ், KL வசந்த பெரேரா. இந்த தொகுப்பை ராஜரீக பண்டிதர் லன் பந்துரே ராகுல தேரரும், அத்தியாயம் 125, ராஜரீக பண்டிதர் மாவனானே சோமிந்த தேரரும், அத்தியாயங்கள் 126 129 பாளியில் தயாரித்தார்கள். வெளிப்புற அறிஞர்களின் மேற்பார்வையின் பேரில் மகாவம்ச ஆசிரியர் குழுவின் ஒப்புதலுடன் அனைத்து தலைப்புகளிலும் எழுதப்பட்ட கட்டுரைகள் மகாவம்சம் தொகுதி 5 சேர்க்கப்பட்டன. மகாவம்சத்தை தொகுக்கும் மரபின்படி இந்த தொகுதியை தயாரிக்க வேண்டியது அரசாங்கத்தினதும் மகாவம்ச ஆசிரியர் குழுவினரதும் பொறுப்பாகும். அதன்படி அரசியல், அரசு நிர்வாகம், வெளியுறவுக் கொள்கை, பௌத்த மதம், பொருளாதார நிலைமை, கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், சுகாதாரம் மற்றும் அந்தந்த காலத்தின் கலை இலக்கியம் போன்ற விடியப்பரப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்க முடிவு செய்யப்பட்டது. ஒவ்வொரு விடியப்பரப்பிலும் அது சார்ந்த நிபுணர்களால் தேவையான கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு அவற்றின் உள்ளடக்கங்கள் இந்த புத்தகத்தில் பொருத்தமான முறையில் சேர்க்கப்பட்டன. மகாவம்ச மரபின்படி அடிக்குறிப்புகளும் துணைத் தலைப்புகளும் நிராகரிக்கப்பட வேண்டியிருந்தது. இருப்பினும் நிகழ்வுகளை பதிவு செய்ய வழக்கமான ஆண்டு முறையை பயன்படுத்த மகாவம்ச ஆக்கக்குழு முடிவு செய்தது. மகாவம்சம் 5 129 அத்தியாயம் முழுமையடையவில்லை. ஏனெனில் இது மகாவம்சத்தின் முதலாவது தொகுதியில் அத்தியாயம் 37 போன்றே அடுத்த மகாவம்ச தொகுப்புடன் தொடர்புடையது. மகாவம்ச ஏற்பாட்டுக் குழுவின் செயலாளர் பேராசிரியர் சந்திர விக்ரமகமகே அவர்களினால் இப்பணியில் ஈடுபட்ட அறிஞர்களின் பணி ஒருங்கிணைக்கப்பட்டது. கலாச்சார அலுவல்கள் மற்றும் தேசிய மரபுரிமை அமைச்சர் திரு மஹிந்த யாப்பா அபேவர்தனா, கலாசார அலுவல்கள் அமைச்சர் திரு பியஸ்ரீ விஜயநாயக்கா, புதிய அமைச்சர் திருமதி பவித்ரா வன்னியாராச்சி,
பிரதி அமைச்சர் திரு குணரத்ன வீரகோன் ஆகியோரின் தலைமையிலும் ஆதரவிலும் அவ்வமைச்சின் முன்னாள் செயலாளர் திரு GLW சமரசிங்க, தற்போதைய செயலாளர் திரு விமல் ரூபசிங்க ஆகியோரின் ஆதரவுடனும் கலாசார அலுவல்கள் இயக்குனர் திரு EM அபேரத்னா ஆகியோரின் ஏற்பாட்டிலும் மகாவம்ச ஆக்கக்குழுவின் வழிகாட்டுதலிலும் இந்த மகாவம்ச தொகுதி தொகுக்கப்பட்டது. இதில் பங்கேற்ற அனைவருக்கும் அரசாங்கத்திற்கும் எனது நன்றி உரித்தாகும். பெல்லன ஞான விமல மகாநாயக்க தேரர். நன்றி.